இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ஸ்டோரி த ஃபன் தே ஹேட் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் சம்மரியை தான் பார்க்க போகிறோம். இந்த ஷார்ட் ஸ்டோரி எழுதின ஆத்தர் ஐசக் அசிமோ. இவரோட பீரியட் வந்து 1920 1992 வரைக்கும். இவர் ஒரு அமெரிக்கன் ரைட்டர் அண்ட் இவர் ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரி அட் பால்சன் யூனிவர்சிட்டி. இந்த ஸ்டோரியில் வர கேரக்டர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா மொத்தமே வந்து 2 மெயின் கேரக்டரு, மீதி 2 வந்து சப்போர்ட்டிங் கேரக்டர். அந்த சப்போர்ட்டிங் கேரக்டர் வந்து நமக்கு வந்து காமிச்சிருக்க மாட்டாங்க. மெயின் கேரக்டர் யார் அப்படின்னா மார்கி அண்ட் டாமி. இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இன்னொன்று சப்போர்ட்டிங் கேரக்டர் யார் அப்படின்னா மார்கியோட அம்மா. ஓகே, சும்மா ஒரு சீனில் மட்டும் தான் வருவாங்க. அப்புறம் இன்னொன்று வந்து ரொபாட்டிக் டீச்சர்னு சொல்லிட்டு அந்த லெசன் ஃபுல்லாகவே இருப்பாங்க. பட் வந்து நமக்கு வந்து காமிக்க மாட்டாங்க. அது ஒரு இமேஜினேஷன் டீச்சர். அதாவது 2 பிள்ளைங்க வந்து பேசிட்டு இருக்காங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, மார்கி அண்ட் டாமி வந்து பேசிட்டு இருக்காங்க. ஒன்லைனர் இது பேசிட்டு இருக்காங்க. அவங்க எதை பற்றினா ஒரு புக்கு ஒன்று வந்து கிடைக்கிது. இவங்க வந்து ஃப்யூச்சரில் இருக்காங்க, அதாவது 2157 அந்த இயரில் இருக்காங்க. அப்போ வந்து எப்படின்னா நம்ம ஹோம் ஸ்கூலிங் தான். நம்ம எப்படிமா ரெகுலர் மாதிரி ஸ்கூலுக்கு போகிறோம் இல்லையா, இப்போ கொரோனா வந்ததுனால நம்ம ஸ்கூலுக்கே போகிறதில்ல, ஃபுல்லாக வீட்டிலே வந்து ஆன்லைன் கிளாஸு. இதே மாதிரி தான் 2157 வந்து எப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ரொபாட்டிக் டீச்சர் கொடுப்பாங்க. ஸோ அந்த ரொபாட்டிக் டீச்சர் தான் அவங்களுக்கு வந்து கிளாஸ் எடுப்பாங்க. அவங்களுக்கு ஸ்கூல் போக வேண்டாம், அவங்களுக்கு புக் இருக்காது, எந்த ஒரு நோட்ஸுமே எடுக்க வேண்டாம். எல்லாமே எப்படின்னா ஒரு ஃபோல்டர் மாதிரி ஒரு கம்ப்யூட்டரில் வந்து டைப் பண்ணி சேர்த்து வச்சுப்பாங்க. புக்ஸ் எல்லாம் வந்து கிடையாது, எல்லாமே டெலி புக்ஸ் மட்டும்தான். எலக்ட்ரானிக் புக்ஸ், டெலி புக்ஸ் மாதிரி தான் அவங்க வந்து படிச்சுட்டு இருந்தாங்களாம். ஸோ அவங்களோட ஃப்யூச்சர் ஸ்கூல்லாம் எப்படி இருக்குது, அவங்க தான் ஒரு புக்கு கிடச்சிச்சின்னு சொன்னோம் இல்லையா, அதை பார்த்து ரொம்ப அட்மையர் ஆகி பார்த்துட்ருக்காங்க. அவங்க வந்து இமேஜின் பண்ணி பார்க்குறாங்க, எவ்வளோ ஸ்கூல் சூப்பராக இருந்திருக்கும்ல, அப்போ ஓல்டன் டேஸ் ஸ்கூல் எல்லாமே புக் எல்லாமே இவ்வளோ சூப்பராக இருக்குது, எப்படி படிப்பாங்க அப்படின்னு ஆச்சரியமாக கேட்டுட்ருக்காங்க. அதுதான் அந்த கான்வர்சேஷன் மட்டும்தான் இந்த ஸ்டோரி ஃபுல்லாகவே இருக்கும். நம்ம ஆத்தர் எவ்வளோ ஒரு புத்திசாலி பாருங்களேன். இப்போ ஃப்யூச்சரில் நம்ம நினச்சி பார்த்துருப்போமா அப்படி ஆன்லைன் கிளாஸில் இருக்கும், நம்ம வீட்டில் உட்காந்து இப்படி படிப்போன்ட்டுன்னு யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. பட் நம்மளோட ஆத்தர் ஐசக் அசிமோ வந்து 2157 அதான் இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம ஸ்கூல் இப்படி தான் இருக்க போகுது, பசங்க எல்லாம் வீட்டில் தான் உட்காந்து படிக்க போகிறாங்க அப்படின்ட்டுன்னு அப்போவே கணிச்சு ஒரு ஸ்டோரி எழுதி அந்த ஸ்டோரி உங்களுக்கு லெசனாக வந்திருக்க பார்த்தீங்களா, அங்கே நிற்கிறார் அவர் இல்லையா. சரி, அவருக்கு ஒரு தேங்க்யூ சொல்லிட்டு நம்ம ஸ்டோரியோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனுக்குள்ளே போகலாம். ஓகே, இன்னொரு விஷயம், ஆமாம், எக்ஸ்ப்ளனேஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் அந்த ஸ்டோரி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்கள் அப்படியே ரியலில் நடக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரி உங்களுக்கு என்றைக்கும் மறக்காது, ஈஸியாக பை ஹார்ட் ஆகும், புரியும். சரி வாங்க நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு வீட்டு முன்னாடி வச்சு 2 சின்ன பிள்ளைங்க பேசிகிட்டு இருக்காங்க. யார்? மார்கி அண்ட் டாமி. 2 பேரும் நெய்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இவங்க ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஆகுது அப்படின்னா டாமி வந்து ஒரு புக்கை வந்து கொண்டு வரான். அது புக்கு வந்து யாருது அப்படின்னா தாத்தாவோடதுன்னு சொல்கிறான். நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த 2 பேர் பசங்க வந்து மீன்ஸ் அந்த காலகட்டம் வந்து 2157 அந்த இயரில் நடக்குது. ஸோ அப்போ வேர்ல்டு வந்து எப்படி இருக்கும்னா இட்ஸ் அ ஃபியூச்சர் வேறு கம்ப்யூட்டர் டாமினேட்ஸ் எவ்ரி திங். ஃபுல் எங்கே பார்த்தாலும் கம்ப்யூட்டரைஸ். இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கே போகிறோம் அப்படின்னா இப்போ ஃபுல்லாக கம்ப்யூட்டரைஸாக தான் இருக்குது இல்லையா. இப்போ ஃபோனுமே பாருங்கள், இல்லை விஷயம் தெரியல அப்படின்னா ஃபஸ்ட்டெல்லாம் அந்த காலத்தில் என்ன செய்யணும்னா டிக்ஷனரி மாதிரி பெரிய புக்கு ஒன்று இருக்கும், ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அதை புரட்டிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் அதே ஒரு மினி சைஸில் பாக்கெட் டிக்ஷனரி இருந்துச்சு. இப்போ ரொம்பவே அட்வான்ஸாக டக்குன்னு கூகுளில் போட்டு சர்ச் பண்ணு, ஓகே யூடியூப்பில் போட்டு சர்ச் பண்ணு, இதில் இல்லாத விஷயம் எங்கேயுமே கிடையாது. நம்ம இதை பார்த்து தான் நம்ம எல்லாமே கற்றுக்குறோம். சமைக்க தெரியலையா, ப்ராப்ளமே கிடையாது, எல்லாமே யூடியூப் போடுங்க கற்றுக்கோங்க. சமையலில் எதுவுமே தெரியலனாலும் சரி, குழந்தை வளர்க்குறதுலேருந்து சரி எல்லாமே வந்து யூடியூப்பில் சூப்பராக வந்துடுச்சு. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் வந்துடுச்சு இல்லையா. அதே மாதிரி தான் இந்த ஃப்யூச்சரைஸ்டில் வந்து எப்படி இருக்கும் வேர்ல்டு, எப்படி இருக்கும்னா ஃபுல்லாக கம்ப்யூட்டரைஸ்டு அந்த டாமினேஷன் மட்டும்தான் இருக்குமா. ஓகே, அந்த கம்ப்யூட்டர் இந்த சுவிட்சை போட்டால் தான் அது ஒர்க் ஆகும் அப்படின்ற அளவுக்கு இருக்குமா. ஸோ ஒரு டைரியை வந்து ஆக்சுவலி வந்து 2157 வந்து ஒரு டைரியை வந்து அவள் எழுதிட்டுருக்கா. எழுதுறா மீன்ஸ் டைப் பண்ணிட்டு இருக்கா. என்னமே டெய்லி புக்ஸ் ஆனால் அது டைப் பண்ணிட்டு இருக்கா. இன்றைக்கி வந்து அவளோட பழக்கம் வந்து டெய்லி அன்றைக்கி நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே அவளோட டைரியில் வந்து சேவ் பண்ணுவாலாம். எழுதி டைப் பண்ணி சேர்த்து ஃபோல்டரில் போட்டு வச்சுப்பாலாம். இன்றைக்கி இது நடந்துச்சு அப்படின்னு. நமக்கு ஒரு சிலருக்கு டைரி எழுத பழக்கம் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி மாறிக்கும் அந்த பழக்கம் இருக்குது. ஸோ என்ன எழுதுறான்னா, இன்றைக்கி நானும் டாமியும் ஒரு ரியல் புக்கை வந்து பார்த்தோம். ரியல் புக்னா ஒன்றும் கிடையாது, நம்ம படிக்கிற இப்போ டெக்ஸ்ட் புக் தான். ஓகே, ரியல் புக்கை பார்த்தோம். அந்த புக்கை பார்த்து வந்து எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அப்படின்னு அவளோட டைரியில் வந்து கண்டினியூ பண்ணுறான். ஸோ அவள் டைரியில் என்னெல்லாம் எழுதுறாலோ அதுதான் நம்ம பின்னாடி இப்போ படிக்க போகிறோம். அதுதான் நம்ம கான்வர்சேஷன். ஓகேவா. டாமி வந்து ஒரு புக்கை கொண்டு வந்து கொடுக்குறான். சூப்பராக இருக்கே, இது என்னது அப்படின்னு மார்கி கேட்குறான். அதுக்கு டாமி சொல்கிறான், இது வந்து என்னோட தாத்தாவோட புக்கா, அவர் சின்ன வயசில் ஸ்கூலுக்கு போகும்போது இப்படி இந்த புக்கெல்லாம் படிச்சிருக்காரு அப்படின்ட்டுன்னு. மார்கி வந்து அந்த புக்கை வந்து ரொம்ப ஆசையாக வாங்கி பார்க்குறா. இந்த புக்கை பார்க்குறதுக்கு எல்லோ பேஜஸாக இருக்குது. மீன்ஸ் ரொம்ப ஒரு ஜென்ரேஷன் தாண்டி வந்துருச்சு, 2 ஜென்ரேஷன் தாண்டி வந்துருச்சு இல்லையா. ஸோ அந்த பேஜஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப எல்லோ பேஜஸாக, ரொம்ப கசங்கி
அப்புறம் எல்லா லைன்ஸ்லும் ஒரு சில லைன்ஸ்லாம் வந்து மார்க் பண்ணி வச்சுருந்தாங்களாம். ஞாபகம் நமக்கு ஏதாவது இம்பார்ட்டன்ட் லைன்ஸ்லாம் நம்ம மார்க் பண்ணி படிப்போம் இல்லையா? அதே மாதிரி அவங்க தாத்தாவும் மார்க் பண்ணி வச்சு படிச்சிருக்காங்க. ஸோ அந்த மார்க் பண்ண லைன்ஸ் எல்லாம் படிக்கிறா அவ. அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்படி இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்டில்லா இருக்கு. மீன்ஸ் ஆடாம, அசையாம ஒரு பிரிண்டட் புக்க வந்து எப்படி வந்து பார்த்து படிச்சு அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க இருக்கிற ஃபியூச்சர் எல்லாமே டெய்லி புக்ஸ் மட்டும் தான் இருக்கும் இல்லையா? அப்படியே போகும் கம்ப்யூட்டரைஸ் மாதிரி அப்படியே போகும். ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் மாதிரி போயிட்டே இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதனால ரொம்ப ஆச்சரியப்படுறா. அவ வந்து ஒவ்வொரு பேஜா திருப்பி திருப்பி பார்க்குறா. இத பார்த்தா எப்படி நம்மளுக்கு புரியுது அப்படி இப்படின்ட்டுன்னு. அவங்க 2 பேருக்கு அது படிக்கும்போது ரொம்ப ஃபன்னியா இருக்கான். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் புக்குலாம் இந்த மாதிரி படிச்சதே இல்ல. மீன்ஸ் ஸ்டாண்டர்ட் வேர்ட்ஸ் உள்ள புக்க வந்து படிச்சதே இல்ல. ஃபுல் டெலி புக்ஸ் தானே படிச்சதே இல்ல அப்படின்ட்டுன்னு. ரொம்ப ஆச்சரியமா, ரொம்ப ஹாப்பியா படிச்சுட்டே இருக்காங்க. ஸோ அவங்க படிச்சுட்டே இருக்கும்போது அப்படியே அவங்களோட டிஸ்கஷன் வந்து ஸ்கூலுக்கு போகுது. இந்த மாதிரி வந்து டாமி சொல்றான், தெரியுமா என்னோட அப்பாலாம் சொல்லியிருக்காங்க, தாத்தாலாம் வந்து ஸ்கூலுக்குலாம் போய் படிச்சிருக்காங்களாம். ஸ்கூல் அப்படின்னா வேற ஒண்ணும் கிடையாது. அதுக்குன்னு ஒரு தனி ஒரு பில்டிங் ஒண்ணு இருக்கும். அந்த பில்டிங்ல வந்து பசங்க எல்லாருமே வந்து எப்படி ஒரே இடத்துக்கு வந்து கூடுவாங்க. அதான் அந்த ஸ்கூல். ஓகே. அங்க வந்து ஒரே ஒரு டீச்சர் மட்டும் தான் இப்ப எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிளாஸ் எடுப்பாங்க. முன்னாடி நின்னுட்டுன்னு சொல்லிக் குடுப்பாங்க. போர்ட்ல எழுதுவாங்க. அப்படிலாம் எங்க அப்பா சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டுன்னு. சரி மாருதி சொல்றதுக்கு, ஆமா ஆமா என்னோட அப்பா கூட சொல்லியிருக்காங்க. என்னோட தாத்தாவும் சின்ன வயசுல அப்படிதான் போயிருக்காங்களாம் அப்படின்ட்டுன்னு. ஸோ அவங்க வந்து ரொம்ப ஒரு அட்மையர் ஆகி போறாங்க. எப்படி ஒரு ஹியூமன் வந்து லெசன் எடுக்க முடியும்? டீச் பண்ண முடியும்? இது எப்படி இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் புரியும் அப்படின்ட்டுன்னு மார்கிக்கும், டாமிக்கும் ரொம்பவே ஒரு என்ன சொல்றது? நம்பவே முடியாத ஒரு விஷயமா இருக்கு. டாமி என்ன நினைக்கிறான் அப்படின்னா, அந்த புக் எல்லாமே வேஸ்ட். மீன்ஸ் இந்த டெக்ஸ்ட் புக் எல்லாமே வேஸ்ட்டு. ஏன்னா நம்ம வந்து ஒரு தடவை படிச்சு முடிச்சுட்டோம் அப்படின்னா, இது தூக்கி போட்டுருவோம். இதோ இப்பயே எல்லா பேஜஸ் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ கிளியும் நிறைய காரணங்கள் இருக்கு. ஸோ தூக்கி போட்டுருவோம். அதனால நம்ம இப்போ என்ன செய்றோம்னா, நம்ம ஏதாவது படிச்சு முடிச்சிட்டோம்னா கூட நம்ம வந்து பின்னாடி வந்து ஃபோல்டர்ல போட்டு அத வந்து சேவ் பண்ணிக்கிறோம். இல்லையா? கம்ப்யூட்டர்ல வந்து ஃபோல்டர்ல போட்டு சேவ் பண்ணிக்கிறோம். நம்ம ஃபியூச்சர்ல எப்போ வேணுமோ அந்த மறுபடியும் அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி நம்ம புக்க வந்து படிச்சுக்கலாம். பட் இவங்களுக்கு அந்த யூஸ் கிடையாது இல்லையா? தூக்கி போட்டுட்டா ஒரு தடவை தூக்கி போட்டா முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டுன்னு அதில ஒரு நாட்டம் இல்லாம பேசிட்டு இருக்கான். பட் மார்கிக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருக்கா அவ. அப்போதான் இவ சொல்லிட்டு இருக்கா, மார்கி சொல்லிட்டு இருக்கா, பாரு எவ்வளோ சூப்பரா இப்ப என்ஜாய் பண்ணியிருப்பாங்கல்ல அப்படின்ட்டுன்னு. பட் இவளுக்கு வந்து ஸ்கூலே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப டாமிட்ட புலம்பிட்டு இருக்கா. ஏன்னா, அவளுக்கு வந்து என்ன சொல்றது, பக்கத்துல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. கிளாஸ்மேட்ஸ்ன்றது யாருமே இல்ல. ஒரு ரூம்ல வந்து இவளோட பெட்ரூம் பக்கத்துல தான் இவ கிளாஸ் ரூமே இருக்கு. ஏன்னா அந்த ஃபியூச்சர் பசங்களுக்குலாம் எப்படின்னா, அவங்க வீட்லயே ஒவ்வொரு பசங்களுக்கும் ஒவ்வொரு ரூம் கட்டி வச்சுருவாங்களாம். அந்த ரூம்குள்ள வந்து ஃபுல்லா எக்யூப்மெண்ட், கேட்ஜெட்ஸ், கம்ப்யூட்டரைஸ் ஸ்க்ரீனு அப்படி இப்படின்னு தான் இருக்குமா. ஏன்னா வந்து ஹெட்செட் மாட்டிட்டு ஃபுல் அண்ட் ஸ்க்ரீன் தான் தெரியும். ஸோ அப்படி இருக்கிறதுனால ஒண்ணுமே இருக்காது. ஒரு பிளே கிரவுண்ட் இருக்காது. ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்காது. போனோமா, ஓகே அது பாட்டு ரோபோட் கிளாஸ் எடுக்கும். நம்ம பாட்டு கவனிச்சுட்டு வர வேண்டியதுதான். அப்படின்ட்டுன்னு ஒரு ஆசையெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு இந்த ஸ்கூலே பிடிக்கல. நம்ம தாத்தா காலத்து ஸ்கூல் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டுன்னு. ஏன்னா வந்து இவளுக்கு வந்து ஜியாகிரஃபி லெசன்ல வந்து ரொம்ப மார்க் கம்மியா வாங்கிட்டாராம். அதனால அவங்க அம்மா என்ன செஞ்சாங்களாம், இந்த கவுண்ட் இன்ஸ்பெக்டர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவர் பார்க்கறதுக்கு நல்லா உருண்டையா சூப்பரா இருப்பார். குள்ளமா உருண்டையா இருப்பாரு. அவர் யாரு அப்படின்னா, சப்போஸ் அந்த மெக்கானிக்கல் டீச்சர் சொன்னாலே ஒரு ரொபாட்டிக் டீச்சர் சொன்னா இல்லையா, அந்த டீச்சர்ல ஏதாவது கொஞ்சம் குளறுபடி ஆயிடுச்சு, கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த கவுண்டி இன்ஸ்பெக்டர் தான் வந்து இந்த ரிப்பேரை வந்து சரி பண்ணி கொடுப்பாராம். ஸோ இவங்க அம்மா வந்து மாரியோட அம்மா வந்து இவர்கிட்ட வந்து சொல்றாரு, இப்படிலாம் வந்து மாரி ஜியாகிரஃபியில் ரொம்ப கம்மியாக மார்க் வாங்கிட்டா, வேர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டா அப்படின்ட்டுன்னு. இவர் என்ன பண்ணுறாரு, உள்ளே போய் கிளாஸ் ஆற்றுன்னு ஆறாம். 1 மணி நேரம் ஆற்றி முடிச்சுட்டு கிளாஸ் எடுத்துட்டு அப்புறமா செக் பண்ணி பார்க்குறா சிஸ்டத்தெல்லாம். செக் பண்ணி பார்த்துட்டு தெரியுது, ஓகே அவன் வந்து சரியாக படிக்கலை அப்படின்ட்டு தெரியுது. பட் அவர் வந்து என்ன சொல்கிறாரு, வெளியே வந்துட்டு, கவலைப்படாதீங்க, இது வந்து மார்கியோட தப்பு கிடையாது. நம்ம ஜியாகிரஃபி லெசனில் வந்து ரொம்ப பெரிய சிலபஸ்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து கொஞ்சம் நான் வந்து கம்மி பண்ணி இப்போ வச்சுருக்கேன். ஸோ இப்போ இவள் வந்து இவளுக்கு ஏற்ற மாதிரி வந்து இனிமேல் நடக்கும் அது. கொஞ்சம் ப்ரோக்ராமும் ஸ்லோவாக இருந்திருக்கு. அதனால தான் வந்து மார்கி வந்து சரியாக அவளால் பிக்கப் பண்ண முடியல ஸ்டடியில். இனிமேல் கவலைப்பட வேண்டாம் அப்படின்ட்டுன்னு அவள் தலையை தடவிட்டு ஒரு ஆப்பிள் ஒன்று வந்து கொடுத்துட்டு போனாராம். இவருக்கு என்னடா இது அதுக்குள்ளே ரெடி பண்ணிட்டாரு அப்படின்ட்டு. இன்னொரு சோகம் என்னன்னா, டாமோட சிஸ்டம் வந்து ஒரு 2 மாதம் முன்னாடி ரிப்பேர் ஆகிடுச்சான். சிஸ்டம்னா அது அவளோட மிஷின். ஓகே, ரொபாட்டிக் டீச்சர் மிஷின் ரிப்பேராக இருக்கும்போது 1 வீக் கிட்ட வந்து ரிப்பேர் பண்ண எடுத்துக்கிட்டாராம். பட் இவருக்கு மட்டும் எப்பாவது ரிப்பேர் ஆனால் கையோட வந்து கலட்டி சரி பண்ணி மாட்டிட்டு தான் போவாராம். ஸோ அவளுக்கு வந்து ரொம்பவே வருத்தமாக இருக்குது. அவனுக்கு இருந்தால் மட்டும் ஒரு வாரம் அவன் ஃப்ரீயாக இருந்தானே, கிளாஸ்லாம் இல்லாமல், நமக்கு மட்டும் கூட இப்படி சாவடிக்கிறாங்களே அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தாலாம். ஸோ இதுதான், அதனால் அவள் டீச்சரே வந்து வெறுக்க ஆரம்பிச்சிட்டா. ஸோ இதை பற்றிலாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க இப்போ பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம மார்கியோட அம்மா வந்து, எம்மா கிளாஸ்க்கு நேரமாச்சு வாம்மா டீச்சர் திட்டுவாங்க அப்படின்ட்டுன்னு கூப்பிட்றாரு. சரி ஓகே, மார்கி என்ன சொல்கிறா, சரி ஓகே டாம் நம்ம ஈவினிங் மீட் பண்ணலாம், நான் கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு,
எனக்கு இன்னைக்கு கிளாஸ்லாம் இருக்குது, டெஸ்ட்டெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக கிளம்புறா, மறுபடியும் அதே இதுக்குள்ளே போய் மிஷினுக்குள்ளே போய் உட்காரணுமே அப்படின்ட்டுன்னு. சரி சோகமாக கிளம்பிட்ட பிறகு ஓகேன்னு சொல்லிட்டு இவனும் அந்த புக் எடுத்துகிட்டு போயிடுறான். சரி நம்ம பிறகு பார்க்கலாம், பிறகு படிக்கலாம் அப்படின்னு இவன் உள்ளே போய் உட்காந்துட்டு ஹெட்செட்லாம் மாட்டி ரெடி ஆகிட்டா. பட் இவளுக்கு இவளோட நினைப்பு எல்லாமே எங்கே இருந்துச்சு அப்படின்னா, அந்த புக்கு மேலேயும் எவ்வளோ சூப்பராக அப்போ மார்க் பண்ணி எல்லாம் இவ்வளோ அழகாக படிச்சிருக்காங்களே டெக்ஸ்ட் புக்கை அப்படின்ட்டுன்னு. நம்ம தாத்தா காலத்துலலாம் ஸ்கூலுக்கு போய் படித்தாங்களே, அப்போ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் எவ்வளோ ஜாலியாக இருப்பாங்க. ஒரு ஹியூமன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டீச் பண்ணும்போது அதோட டீச்சிங் மெத்தடே வேறு மாதிரி இருக்குமே, அந்த ஒரு அனுபவம் ஃபீலிங்கே வேறு மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியே தான் யோசிச்சிருக்கா. ஸோ அந்த இடத்துல உட்காந்துட்டு இதோட இந்த இடத்துல இந்த கிளாஸ் முடியுது, சாரி ஸ்டோரி முடியுது. ஓகே, உங்களுக்கு வேறு ஏதாவது இங்கிலீஷ் சம்மரி வேணுனாலும், தமிழ் துணைப்பாடம் வேணாலும் சரி, போயம் எக்ஸ்ப்ளனேஷன் வேணாலும் சரி, மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட் போடுங்க. உங்களுக்காக நான் வீடியோ போடுறேன். நிறைய பேர் நிறைய ஸ்டோரி கேட்டுட்டு வந்துட்டே இருக்கீங்க. தேங்க்யூ. நான் இதுக்காக சீக்கிரமாக வந்து 2 நாளுக்குள்ளே நான் மோஸ்ட்லி நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டினியூஸாக கேளுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.